வைத்தியர் தாமுவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அடுக்கு தும்மல். சில பேருக்கு காலையில் எழுந்த உடனே தும்மல் வந்துகிட்டே இருக்கும், நிற்கவே முடியாது. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொதுவாகவே அந்த மாதிரி தும்மல் வந்தால் உடனடியாக நிறுத்தக்கூடிய புள்ளி இந்த மூக்கு நுனி இருக்கு இல்லையா, இந்த நுனியை பிடிச்சி இப்படி அழுத்துனீங்கன்னா, இப்படி ஒரு அழுத்திக்கலாம். இந்த மூக்கை இப்படி நேராக மேலே தள்ளணும், மறுபடியும் இப்படி அழுத்தணும், மூக்கை மேலே தள்ளணும், நின்றுடும். இல்லை தொடர்ந்து சிக்கல் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, இந்த சைடு நிப்பில் இருக்கும் இல்லையா, நமக்கு இந்த நிப்பிலுக்கு நேராக இந்த சைடில் இப்படி கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னாவே குண்டாக ஒரு சதை மாதிரி இருக்கும், உங்களால் உணர முடியும். அப்படி உணர்ந்தீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட்டை இப்படி பக்கவாட்டில் முன்னும் பின்னும் ஒரு 2 அசைவு அப்படி தூக்கி விட்டுடலாம். மறுபடியும் முன்ன பின்ன ஒரு அசைவு அப்படி தூக்கி விடலாம். நிச்சயமாக அடுக்கு தும்மலானது நின்றுடும். ஸோ இது தற்காலிகமாக நிற்கும், அந்த புள்ளி வேலை செய்யாததுனால நிற்கும். ஆனாலும் இது பர்மனெண்ட்டாக நிற்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, உங்கள் உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும். கற்றாழையை உணவில் சேர்த்துக்கலாம். அது ஆலிவேரா ஜெல்னு விற்பாங்க, ஜூஸ் எடுத்துக்கலாம். திரிபலா சூரணத்தை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். மோர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தும்மல் வர்றதுனால நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க நமக்கு கோல்டு உடம்பு. இல்லை, உடம்பு உஷ்ணமானால் தான் ஈரத்தை கிளறி விடுது, உங்களுக்கு கோல்டு வரும். அளவு கொஞ்சம் கம்மியாக முன்ன பின்ன எடுத்துக்கோங்க. இது முசுமுசுக்கை அப்படின்னு ஒரு இலை இருக்கிறது. அந்த இலையை துவையலாவோ அடையாவோ நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணிகிட்டே வாங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி இந்த இருமல் இருக்கும் சில பேருக்கு. சிரிச்சா இரும்புவாங்க, புகை வந்தால் இரும்புவாங்க, சமைக்கிற ரூம் போனால் இரும்புவாங்க. இருமல் ஓயாமல் இருக்கும். அவங்களும் உஷ்ணக்காரர் தான். அவங்களுமே இந்த முசுமுசுக்கையை ஏதாவது ஒரு வகையில், ஒன்று ஜூஸு, சூப்பு, இல்லைன்னா துவையல், அடை, ரசம் ஏதாவது செஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருமலானது கண்டிப்பாக நின்றுடும். இந்த தும்மலும் உங்களுக்கு குறைஞ்சிடும். நன்றி.